இப்போ 3 கட்சி கூட்டணியுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தா அதிமுக கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக ஒரு கான்ஃபிடென்ஸோடு இறங்குது. திமுக டிஃபென்ஸில் போயிருக்கு. நேற்றைக்கு கொடுத்துருக்கிற பெண்களுக்கு கூட நான் அவங்க ஃப்ரிட்ஜுன்னு சொன்னதுக்கு பதிலாக கூப்பன் எது வேணால் வாங்கிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக இந்த முறை நார்மலாக அவங்களுடைய வாக்குறுதிகளை இது ஹீரோயின்லாம் சொல்லுவாங்க. இந்த முறை அது மாதிரி எதுவும் இண்டால. பட் அவர்களுடைய வாக்காளர் லிஸ்ட்டு வில்லன் மாதிரி ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி தாம்பரம், பல்லாவரம், தடிநகர் போன்ற இடங்களில் கொடுத்த வேட்பாளர்கள் கட்சிக்கு எதிராக ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான பல சீட்டுக்களை கோயம்புத்தூர், அதாவது காங்கிரஸுக்கு 10 சீட்டு போன முறை திமுக புதுசாக கொடுத்துருக்கு. அந்த 10ல் 3 சீட்டு தான் ஜெயிச்ச சீட்டு, 7 சீட்டு தோத்த சீட்டு தள்ளியிருக்காங்க. அதில் கோயம்புத்தூரில் 2 சீட்டு. அதிலலாம் நான் 30% தாண்டி காங்கிரஸால் வாங்க முடியாது. ஸோ வேற அவங்க போன தடவை ஜஸ்ட் தோத்த கொஞ்சம் தோத்த தொகுதியை இந்த தடவை செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து ஓடி போயிருக்காரு. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மிக அதிக அளவில் உழைச்சிருக்கார். இங்கே நின்னா நம்ம தோத்துருவோன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் மிக மிக லீடு அதிகமாக, அதாவது போன முறை கமலஹாசன் தோற்ற தொகுதி வானதி சீனிவாசன் ஜெயிச்சா கூட அங்கே மும்முனை போட்டி இருந்தது. அதாவது இது வானதி ஜெயிச்சது 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் 2வது வந்தது கமலஹாசன், 3வது வந்தது காங்கிரஸ்காரர், அவரும் அதோட 2000 தான். ஸோ இவங்க 2 பேரையும் கூட்டியிருந்தா அவங்க 60,000 ஓட்டு லீடு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப் சீட்டை எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கிறார். பட் அங்கே அதிமுக சார்பிலும் ஒரு பெரிய கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, அம்மன் அருள்னு சொல்லிட்டு. அவரும் சிறப்பாக செயல்படுவார். ஸோ கோயம்புத்தூர் வடக்கு ஒரு கண்டெஸ்ட் நல்லா இருக்கும். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். செந்தில் பாலாஜி ஓடி ஒளிந்துள்ளார்.